ஈடினிலா இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கடந்த ஒவ்வொரு மாதத்திலும் தேவன் நம்மை கனிமணியை போல பாதுகாத்து வாக்குத்தத்தத்தை நிமித்தமாக வழி நடத்திருக்கிறார். 2026ஆம் ஆண்டு 2 மாதங்கள் எப்படி கடந்தோம் என்று நம்ம அறிந்து கொள்ள முடியாது. தேவன் அவருடைய வார்த்தை நிமித்தமாயும் அவருடைய அனுக்கிரகத்தை நிமித்தமாயும் நம்மளை வழி நடத்தினார். இப்படி ஆண்டவர் ஒவ்வொரு மாதத்திலும் நமக்கு ஒரு சிறந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்து நம்மளை ஆசீர்வதிக்க இருக்கிறார். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? கடந்த மாதம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேற்றிருக்கிறார். இந்த மாதத்திலும் ஞானம் உங்களுக்காக தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தம் ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். அஞ்ஞான வாக்குத்தத்தை தேவன் கொடுக்கிறார். ஒரு கரங்கள்ல பாத்தீங்கன்னா 5 விரல்கள் இருக்கும். 5 விதமான ஆசீர்வாதம். முதல் ஆசீர்வாதம், அவர் நம்மோடு இருக்கிறவரா இருக்கிறார். 2வது, நம்மளை காக்கிறவரா இருக்கிறார். திரும்பி வர பண்ணுகிறவரா இருக்கிறார். அவர் நமக்கு சொன்னதை செய்கிறவரா இருக்கிறார். நம்மளை கைவிடாதவரா இருக்கிறார். கர்த்தர் இந்த 5 விதமான வாக்குத்தத்தத்தை நமக்கு இந்த நாள்ல கொடுக்கிறார். அப்போ ஆண்டவர் யாரோடலாம் நான் உன்னோட இருக்கேன்னு சொல்லி சொன்னார் வேதத்துல பார்த்தோம் அப்படின்னா, ஆபிரகாமோட சொல்லியிருக்கிறார், ஈசாக்கோட சொல்லியிருக்கிறார், யாக்கோபோட சொல்லியிருக்கிறார், யாக்கோபின் சந்ததியாரிடத்துல சொல்லியிருக்கிறார், மோசேயோட சொல்லியிருக்கிறார், ஆரோன், யோசுவா, தாவீது, இப்படி அநேகர் மத்தியில தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு? வாக்குத்தத்தமாய் நான் உன்னோட இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்படி ஆண்டவரோடு இருந்த ஜனங்களோட வாழ்க்கை வரலாறு பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு பிரகாசமா இருக்கும். எவ்வளவு இக்கட்டுகள் வந்தாலும் ஒருபோதும் அவளை எதுவும் மேற்கொள்ளாதபடி தேவன் பாதுகாத்திருக்கிறார். இந்த நாளில் அப்படிதான் ஆண்டவர் உங்களுக்காக கொடுக்கிற வாக்குத்தத்தம் அருமையான வாக்குத்தத்தம். நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காக்கிறேன் என்று சொல்லி 3 விஷயத்தை ஆண்டவர் சொல்லுறார். முதலாவது, நம்மோடு ஆண்டவர் இருக்கிறார். அப்ப நம்மோடு ஆண்டவர் இருக்கிறார் அப்படின்னா நாம் செய்கிற காரியத்திலும் நம்ம சிந்திக்கணும், பேசுற வார்த்தையிலும் நம்ம சிந்தித்து பேசணும். ஏன்னா நம்ம பக்கத்துல எந்த மனுஷன் இருந்தாலும் நம்ம பார்ப்போம்ல, அவங்களை குறித்து பேசுறதுக்கு கொஞ்சம் யோசிப்போம். இல்ல நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த ஃப்ரீயா பேசுவதற்கு கூட யாராவது இருந்தா நம்ம என்ன பண்ண முடியாது? பேச முடியாது. ஆனா இந்நாட்கள்ல பாருங்க, தேவன் நம்ம கொடுக்கிற வாக்குத்தத்தம் நான் உன்னோட இருக்கிறேன்னு சொல்லிக்கிறாரு. அப்படி ஆண்டவர் நம்மோடு இருக்கும் போது நம்ம துணிகரமா எவ்வளவு பாவங்களை செய்யறோம்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. எவ்வளவு பாவங்களை செய்கிறோம். ஆண்டவர் அதனாலதான் சொல்றாரு, அப்பா நீ நல்லது பண்ணாலும் சரி, நீ கெட்டது பண்ணாலும் சரி, நான் உன் கூட இருக்கிறத நீ நினைவுல வச்சுக்கோன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. நான் உன் கூட இருக்கிறதா நீ நினைவுல வச்சுக்கோ ஆண்டவர் சொல்ற வார்த்தை. அப்போ நம்ம செய்கிற செயலிலும் சரி, பேசுற வார்த்தைகளிலும், நடக்கிற நடத்தைகளிலும் நாம் கவனமா இருக்க வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். 2வது ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காக்கிறதா இருக்கிறார். நம்ம கால்கள் எப்படிப்பட்ட திசையில போகிறது, நாம் எங்கே போகிறவரா இருக்கிறோம் என்று சொல்லி நாம் அறிந்து செயல்பட வேண்டும். ஏனென்றால் நாம் போகிற இடத்திலெல்லாம் தேவன் நம்மை காக்கிறார், பாதுகாக்கிறவரா இருக்கிறார். ஞான வசனம் சங்கீதம் 121 பாத்தீங்கன்னா 5லிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் அவர் நம்ம எப்படிலாம் பாதுகாப்பார் என்று சொல்லி நான் வாசிக்கிறோம். இந்த நாளில் அப்படிதான் ஞான வார்த்தைகளால தேவன் உங்களை பாதுகாத்து உங்களை பலப்படுத்துகிறவரா இருக்கிறார். நம்ம ஒருபோதும் கலங்கக்கூடாது. வாழ்க்கை எது குறித்து நம்ம வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு, நம்ம எல்லாரும் கைவிடப்பட்ட நிலையில இருக்கிறோம், ஒதுக்கப்பட்ட நிலையில இருக்கிறோம்னு சொல்லி நீங்க வருத்தப்பட்டு கொண்டு இருக்கீங்கன்னா, அவங்களுக்கு ஒன்று சொல்றேன், ஆண்டவர் உங்களோட இருக்கிறார். நீங்க போகிற இடத்திலாம் தேவன் உங்களை பாதுகாக்கிறார். 3வது ஒண்ணு சொல்றாரு, நான் இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன்னு சொல்கிறார். திரும்பி வர பண்ணுவேன்ற வார்த்தை ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை. அப்ப திரும்பி வர பண்ணுவேன் என்றால் நீங்க எதை இழந்தீங்களோ, ரட்சிப்பை இழந்த உங்களுக்கு அந்த ரட்சிப்பை திரும்பி வர பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டோடைய கானான் தேசத்தை இழந்த உங்களை அந்த செழிப்பான தேசத்துக்கு உங்களுக்கு திரும்பி வர போனேன்னு சொல்லுகிறார். முன்னாடி நீங்க யோசிச்சு பார்ப்பீங்க, நான் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா சந்தோஷமா வாழ்ந்தேன், எனக்கு அந்தஸ்து அவ்வளவு இருந்துச்சு, ஐஸ்வர்யம் இருந்துச்சு, ரொம்ப வசதியா இருந்தேன், நல்லா சந்தோஷமா இருந்தேன்னு சொல்லுவீங்க. ஆனா இப்ப அப்படி இல்லையே. அப்படி நீங்க யோசிக்கும் போது ஆண்டவர் சொல்லுறாரு, உன்னை திரும்பி வர பண்ணுவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். திரும்பி வர பண்ணுவார். அந்த நாட்களை திரும்பி நமக்கு வர பண்ணுவேன்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். முன்னாடி இருந்த நாட்களை பார்க்கலாம், தேவன் நமக்கு பின்னாடி ஏற்படுத்துற நாட்கள் பரிசுத்தமாயும் ஆசீர்வாதமாய் இருக்கும். அப்ப ஆண்டவர் 3வது கொடுக்கிற வாக்குத்தத்தம், உங்களை இந்த தேசத்துக்கு, அதாவது தேவன் கொடுக்கிற இந்த காரியத்திற்கு திரும்பி வர போனேன் என்று சொல்லுகிறார். இப்ப 4வது ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும். அப்ப இந்த வார்த்தையில ஆண்டவர் நமக்கு என்ன கொடுக்கிறாரு அப்படின்னா, அவர் நமக்கு சொன்னதை செயல்படுத்துகிறதா இருக்கிறார். நமக்கு என்ன ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறாரோ அதை அவர் செயல்படுத்துகிற ஒரு தகப்பனாய் நம்மோட ஆண்டவர் இருக்கிறார்.
நமக்கு ஆண்டவர் என்னதான் வாக்குத்தத்தம் பண்ணார். நீங்க சொல்லிருப்பீங்களா, எனக்கு ஆண்டவர் கற்பத்தின் கனியை கொடுப்பேன்னு சொல்லி வாக்கு பண்ணினாரு, என் பிள்ளைக்கு நல்ல திருமணம் நடக்கும்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணினாரு, என் பிள்ளை நல்ல வேலையில நல்ல உத்தியோகத்தில் ஆண்டவர் இருக்குன்னு சொல்லி வாக்கு பண்ணினாரு, இப்படி என் பிள்ளையோட படிப்பு குறித்து ஆண்டவர் வாக்கு பண்ணினாரு, என்னை குறித்து ஆண்டவர் வாக்கு பண்ணினாரு, இப்படி சொல்லி நீங்க சொல்லுவீங்க. ஆண்டவர் இதெல்லாம் எனக்காக சொல்லியிருக்கிறான்னு சொன்னீங்கன்னா இந்த நாள் நினைவு கூறுங்க, அவர் சொன்னதை செய்கிறவராய் உங்க மத்தியில் ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார். அவர் செய்யும் அளவும் 5வது ஒரு காரியம், உங்களை கைவிடுவதில்லை. அநேக சொல்லியிருக்கலாம், யோபுவுக்கு கூட அவங்க நண்பர்கள் வந்து சொன்னாங்க, மனைவி வந்து சொன்னாங்க, எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுற, ஆண்டவர் தூஷிக்கும் உயிரை விடுன்னு சொல்றாங்க. அப்போ யோபுவோட விசுவாசம் எப்படி இருந்துச்சு பாருங்க. அப்படிப்பட்ட விசுவாசம் உங்களுக்குள்ள வேண்டும். நீங்க எப்படிப்பட்ட நிலையில இருந்துட்டு போங்க. கேன்சர் வியாதியா, இல்ல உங்களால குணப்படுத்த முடியாத வியாதியா, எப்பேற்பட்ட வியாதியா இருந்துட்டு போட்டோம், அந்த வியாதியின் மத்தியில ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. இந்த மாதத்திலும் அருமையான வாக்குத்தத்தை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த காணொளி பார்த்து கொண்டிருக்கிற யாவரையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக, அவரோட வார்த்தையை உங்களை பலப்படுத்தும்படியாக தேவன் உங்களோடு இருக்கிறார். அருமையான வாக்குத்தத்தம், நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு நான் உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஞான வார்த்தையை பெற்றுக்கொண்ட உங்களுடைய பிள்ளைகளை தேவன் ஆஸ்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமா நேசி நல்ல தப்பனே நம்ம துதிக்கிறோம், ஸ்தோத்திரமப்பா. இந்த நாளுக்காக, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அருமையான இந்த நாளிலும் உன்னோட பிள்ளைகளுக்காக நீ கொடுத்த இந்த வாக்குத்தத்துக்காக உங்க ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆபிரகாமுக்கு நீ கொடுத்த அந்த வாக்குத்தத்தம், மோசேக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த கொடுத்த வாக்குத்தத்தம் இப்பொழுது இந்த காணொளி பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளோட வாழ்க்கையில இது நிறைவேறும்படியாய் ஒப்பு கொடுத்து செபிக்கிற ஆண்டவரே. நான் உன்னோடனே இருக்கிறேன்னு சொல்லி சொன்னவர், நீ போய் இடத்துல நான் உன்னை பாதுகாப்பேன்னு சொன்னவர், இந்த தேசத்துக்கு நான் உன்னை திரும்பி வர பண்ணுவேன்னு சொன்னவர், நான் சொன்னதை செய்வேன் என்று சொல்லி வாக்கு பண்ணினவர், உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி வாக்கு பண்ணுகிறீரப்பா. இந்த மார்ச் மாதத்துல நீ கொடுக்கிற இந்த வாக்குத்தத்தம் இந்த பிள்ளைகளை வாழ்க்கையில அது அப்படியே நிறைவேறட்டும் என்று ஒப்புக்கொண்டு செபிக்கிற ஆண்டவரே. என் தேவன் உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொன்னதை செய்யும் அளவும் அவளை நீர் கைவிடுவதில்லை. அவளை ரட்சிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக, காரியங்களை கை கூட செய்வீராக ஒப்பு கொடுக்கிறோம். அநேக வீடு கட்டுற காரியங்கள் இருக்கிறாங்க, அவங்க வீடு கட்டுற காரியங்களை நீர் சொன்னதை செய்யும் அளவும் அவளை கைவிடாதபடி, தடையில்லாதபடி நீர் அவளை உயர்த்துவீராக ஒப்பு கொடுக்கிறோம். அந்த கட்டுமான பணிகள் நிறைவேறட்டும் என்று ஒப்பு கொடுக்கிறோம். அதே போல வீடு இடம் வாங்குறதற்காக காரியத்துல இருக்கிறாங்க, இப்படி அநேக ஊழியக்காரர்களை பார்த்தீங்கன்னா சபை கட்டுவதற்கான நாட்டத்துல இருக்கிறாங்க. நீர் உங்களுடைய ஊழியக்காரர்களுக்கு சொன்னதை செய்யும் அளவும் அவளை நீர் கைவிடுவதில்லை அப்பா. இந்த வாக்குத்தத்தை சொன்னபடியாய் உங்களுடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து அவளை உணர செய்வீராக, பலப்பட செய்வீராக. இயேசுவின் நாமத்தால இந்த வாக்குத்தத்தம் அவருடைய வாழ்க்கையில நிறைவேறுவதாக என்று ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த காணொளி பார்த்து கொண்டிருக்க யாவரையும் நீர் ஆசீர்வதிங்க. இந்த இறைவார்த்தை, இந்த வாக்குத்தத்த வார்த்தை அவர்களை பலப்படுத்துவதாக, ஆசீர்வதிப்பதாக. இயேசு நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.